வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய கந்தசஷ்டி வாழ்த்துக்கள், கந்தசஷ்டி விரத வாழ்த்துக்கள். விரதம் இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து நம்ம ஹெல்த்துக்காக இப்போ நானும் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அவங்கவுங்களால என்ன முடியுமோ அப்படி இருங்க. முடியலன்ற பட்சத்தில் தயவுசெய்து வந்துட்டு எதையாவது சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நான்லாம் ஃபுல் டே இருப்பேன். ஈவினிங் வந்துட்டு ஒரு 6:30 மணிக்கு மேலே கொஞ்சம் போல் வந்துட்டு பைத்தம்பருப்பு அந்த ஒரு பாயசம் கஞ்சி மாதிரி ஒன்று வச்சுட்டு சும்மா ஒரு டம்ளர் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை குடிச்சிடுவேன், அவ்வளோதான். ஸோ கடந்த 3 நாளில் அப்படி தான் இருந்தேன். இப்போ வந்துட்டு இன்றைக்கெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு பழம் மட்டும்தான் அதுவும் 6:30 மணிக்கு மேலே ஒரு மாதுளம்பழமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன கொய்யா மாதிரி. இது முடியல, ஏன்னா மிளகு எடுக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஈவினிங்கில் முதல் நாள் ஒரு மிளகு, 2வது நாள் 2 மிளகு. ஸோ முடியாதவங்க வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம். 6 மணி 6:30 மணி போல் நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு ரொம்ப மைல்டான ஒரு இதை எடுத்துக்கலாம். நீங்கள் புட்டு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வெண்பொங்கல், அது மாதிரி ஏதாவது லைட்டாக வந்து அவல் பாயசம், பைத்தம்பருப்பு பாயசம் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு, இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு தான். இப்போ 4வது நாள் இருக்கேன், எதுவுமே சாப்பிடல. ஸோ அதனால எனர்ஜி இருக்குது, என்னால் முடியுது. நான் கிளினிக் போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கேன், வரேன். எல்லாருக்கும் கவுன்சிலிங் கூட பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபோன்லலாம் வரும்போது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஹெல்த்தை பற்றினது தான். அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம முன்னோர்கள் வந்து கடவுளுக்காக, இப்போ முருகருக்காக நம்ம இருக்கோம்னா முருகருக்கு இது நல்லதா, நமக்கு நல்லதா, நமக்கு தான். நம்மளோட ஹெல்த்துக்காக இப்போ இறைவன் பேரில் சொன்னோம்னா நம்ம பயந்து செய்வோன்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் அந்த நம்ம மைண்டுக்கு ஓடிட்டே இருக்கும். அந்த வந்து 6 நாள் 7 நாள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அந்த ஒரு வைப்ரேஷன்லேயே இருப்போம். காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது, பூஜை பண்ணுறது, கந்தசஷ்டி கேட்குறது, நல்ல நல்ல வேல்மாறல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து சஸ்திரபந்தம், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வேல்மாறல்லாம் ரொம்ப அவ்வளோ கேட்கும்போதே மைண்டுக்கு ரொம்ப காமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த 6 நாள் 7 நாள் நம்ம அதிலே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிருப்போம். ஸோ நமக்கு வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து எல்லாருக்குமே இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் தான், தூக்கம் இல்லைன்றாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இது இருக்கணும், பட் இருக்க முடியறவங்க இருந்தால் நிறைய பேர் எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குன்றவங்களாம் தயவுசெய்து ஒரு வேலை எடுங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி பண்ணுங்கள். காலையில் வந்துட்டு எடுத்துகிட்டு கூட நீங்கள் மத்தியானம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் 6 மணி நேரம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விழா வந்துட்டு நம்மளோட ஹெல்த்துக்காக தான் இது. அதனால வந்து இது முடியாதவங்க இருந்து ஹெல்த்துக்கு எடுத்துருக்கான்னு ஒரு விரதம் கிடையாது. இது எல்லா மதத்துலேயும் வந்து ஒவ்வொரு விரதம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்காக தான். நான் இருக்கிறதுனால இறைவனுக்கு நல்லது இல்லை, எனக்கு தான் நல்லது. ஸோ இறைவன் பேர் சொல்லி நான் இருக்கணும். ஸோ இருக்கிற விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணும். நம்ம வந்துட்டு சும்மா மொபைல் பார்த்துட்டு அதெல்லாம் கிடையாது. நிறைய நேரம் அமைதியாக இருக்கலாம், ஏதாவது சேண்ட் பண்ணலாம். ரொம்ப மைண்டை வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்வீட்டான மெமரிஸ் போன கந்தசஷ்டி விரதத்தை இருக்கும்போது எது மாதிரிலாம் நம்ம இருந்தோம், எந்த மாதிரி நம்ம அந்த 6 நாள் கடந்தோன்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்வீட் மெமரிஸ்லாம் வந்துட்டு திரும்ப திரும்ப உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் அசை போட்டுட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு மைண்ட் ரொம்ப காமாக வச்சுக்கலாம். ரொம்ப கோவப்படாமல் மைண்டு காமாக கொண்டு போங்க. எல்லாருமே இருக்காங்க. நம்ம விரதம் இருந்ததோடைய பலனே இல்லாமல் திடீர்னு நமக்கு கோவப்படுத்த தான் செய்வாங்க கூட இருக்கிறவங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுட்டு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கோவப்பட்டுட்டோம், எரிச்சலாக கோவப்பட்டு பேசணும் அதிகமாக அப்படின்னும் போது நம்ம விரதமே வந்துட்டு நம்ம இருந்ததுக்கு பலன் இல்லாத மாதிரி போயிடும். ஸோ நம்ம மைண்டுக்கு உண்டான இது ஒவ்வொரு வருஷமும் இதை வந்துட்டு காத்திருந்து திருவிழா மாதிரி தான் வெயிட் பண்ணி, தீபாவளின்றதை விட தீபாவளி பெருசாக இல்லை, தீபாவளிக்கு அடுத்த நாள் கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குன்னா, இப்போ நாங்களும் அதில் எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கோன்றது இப்போ இருக்கிற நீங்களும் அது மாதிரி ஆகிருப்பீங்க. ஸோ நான் வீடியோ போடுறதோட நோக்கமே அதுதான். நம்ம இருக்கிறத வந்து ப்ராப்பராக பண்ணணும். முடியலன்றவங்க வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை எடுத்துகிட்டு இருக்கலாம், இல்லை 2 வேளை எடுத்துகிட்டு கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்று நம்மளுடைய ஃபுட்டை வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இறைவனோட அந்த வைப்ரேஷனில் இருக்கணும். நம்ம அந்த பாடல் கேட்குறது அமைதியாக மைண்டை வச்சுக்கிட்டு அழகாக இந்த விரதத்தை முடிக்கணும் தான். இது வந்து அறிபறியாக ஏதோ நானும் இருக்கேன்ற மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணி உடம்பையும் கெடுத்துக்க வேணாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு முடியலன்ட்டு அப்படி இருந்து தலை சுற்றுற மாதிரிலாம் கோயிலெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப பார்க்குறேன்னா, தலை சுற்றி விழுறது அது மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள் பால் அது மாதிரி வேறு எதுவும் என்ன முடியுமோ ஜூஸ் இல்லை பழம் ஏதாவது எடுத்துகிட்டு உங்களுக்கு உங்கள் எனர்ஜி எவ்வளோ வரைக்கும் தாங்குதுன்னு பாருங்கள். முதல் 2 நாள் எப்படி இருக்குது, அது மாதிரி 2 நாள் இருக்குன்னு எடுங்க. அது உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி தான் உங்களுக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு வந்து ஃபுட்டே எடுக்கலைனாலும் எனர்ஜி கொடுக்குது. ஸோ நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு 4 வேளை 5 வேளை சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறதுலாம் பர்ன் பண்ணாமல் தான் உள்ளதாக அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் நம்மளோட லிவரில். இந்த மாதிரி விரதங்கள் இருக்கும்போது அந்த எனர்ஜி தான் நம்ம கொடுப்போம். எப்போ அந்த விரதம் இருக்கும்போது நமக்கு எனர்ஜி கிடைக்குது. இப்போ 4 நாளாக நான் இன்றைக்கி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ 4 நாள் எதுவுமே எடுக்கலை, நான் வெறும் தண்ணி தான். அந்த ஒரு சின்ன டம்ளரில் அந்த பாயசம், அந்த கஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கஞ்சி தான். கஞ்சி அது பாயசம் மாதிரி கொஞ்சம் வெல்லம் போட்டு பண்ணோம்.
இல்லை நேற்று கூட வெறும் பழம் தான். ஸோ பாக்கி இருக்கிற இந்த 2 நாளும் 3 நாளும் வந்துட்டு ஒரே ஒரு சின்னதாக ஒரு கொய்யா பழம் தான். அதுவும் ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே மிளகு சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ எனக்கு எனர்ஜியாக இருக்க முடியுது, கிளினிக் வர முடியுது, போக முடியுதுன்னா எனக்கு அது என்னோட இது, நான் என்னோட தனிப்பட்டதை என்னால் முடியுது. ஸோ முடியாதவங்க நீங்கள் தயவுசெய்து எதையாவது எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நன்மைக்காக தான், நம்ம ஹெல்த்துக்காக தான். இது எல்லாத்துலேயும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பார்த்து நம்மளோட ஹெல்த் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். விரதம் இருக்கிறதே நம்ம வந்து உடம்புக்கு நல்லது. விரதமே இல்லை, வாரத்தில் ஒரு நாள் 15 நாளுக்கு ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடாவது நம்ம சாப்பிடாம இருக்கும்போது தான் உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்துட்டு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். நம்ம உடம்புல நிறைய மாற்றம் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்டடாக தான் நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது ஏதோ வந்துட்டு விரதம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ சின்ன பசங்களாம் அதை வந்து பண்ண மாட்டுறாங்க. விரதம் ஐயோ என்னால் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு அவங்களுக்குலாம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடு ஸ்கிப் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஏங்கி காத்திருக்கும் போது தான் அதோட அருமை தெரியும். இப்போ சாப்பிடாம இருக்கும்போது தான் இப்போ இந்த 6 நாள் கழிச்சு 7வது நாள் அந்த ஃபுட்டை வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை பார்த்து சாப்பிட்ணும். அது வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக அதை இன்னும் எவ்வளோ நல்லா பண்ணி சாப்பிட முடியும், என்ன ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட முடியும்னு மைண்டு தேடும். ஸோ இதெல்லாம் தான் இந்த விஷயங்கள், விரதங்கள் எல்லாமே வந்து நம்ம நன்மைக்காக தான். ஸோ இதை எல்லாருமே வந்து நல்லபடியாக கடைப்பிடிச்சி இந்த கந்த சஷ்டியை வந்துட்டு நல்லபடியாக முடித்து இந்த விரதத்தை முடிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இதுதான் இந்த சாய் அக்குபஞ்சர் சென்டர் வந்தாலும் எங்கள் வந்து ஹெல்த் கன்சல்டண்ட்டாக தான் நான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். ஹெல்த் அவேர்னஸ் தான் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த விரதங்களை நான் நிறைய இங்கே வரவங்களுக்கே சொல்லுவேன். 15 நாளுக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு நாளாவது உங்களுக்கு இருங்க. இருக்க முடியலன்னா வெறும் வாட்டர் ஃபாஸ்டிங் இருங்க, ஜூஸ் மட்டும், இல்லை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு 2 வேளை ஸ்கிப் பண்ணுங்கள். அவங்கவுங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஸோ பண்ணுங்கள். இது எல்லாமே நல்ல விஷயம் தான். இது எல்லாமே நம்மளோட நன்மைக்காக பண்ணுறோம். நன்மைக்காக தான் நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு விழாக்களும் வந்துட்டு இருக்குது. அதில் இருக்கிற நல்லதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அட் த எண்டு வந்து அதோட பெனிஃபிட் நம்ம தான் அடைய போகிறோம். இப்போ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்னாலே இப்போது ஒருத்தருக்கு வந்து சாப்பிட்டாலே டைஜஷனே ஆகலை, இந்த தொந்தரவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு வாரத்தில் அவங்க அந்த மைல்டான ஃபுட்டை எடுத்துகிட்டு மைண்டை காமாக வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து அவ்வளோ எனர்ஜி, உங்களுடைய கட் ஹெல்த்லாம் வந்து அந்தளவு ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வந்து லைட் ஃபுட்டு தான் போடுறீங்க. ஸோ மைண்டை காமாக வச்சுக்கிறீங்க. இந்த 6-7 நாளில் வந்துட்டு மைண்டு எப்படியுமே நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருப்போம். தியானத்தில் இருப்போம், இல்லை கண்ணை மூடி உட்காந்துப்போம், ஒரு 108 தடவை ஏதாவது சேன் பண்ணுவோம். இது எல்லாமே பண்ணுறது எல்லாமே நம்ம மைண்டுக்கும் உடம்புக்கும் சேர்ந்து தான். இது 2மே தனித்தனியாக கிடையாது. மனசு பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடம்பும் பாதிக்கப்படும். இதே தான் உடம்பு பாதிக்கப்பட்டால் மனசும். அதனால் இது 2மே தனித்தனியாக பார்க்காம 2ம் ஒன்று சேர்ந்தது. இந்த விரதங்களில் இது 2யும் ஒன்றா சேர்க்கறது தான். ஸோ அதனால் எந்த அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நிறைய எனர்ஜி கிடைக்கும். அதுவும் சாப்பிடாத டயத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் பேசாமல் மௌனமாக இருக்கிறது இன்னும் நல்லது. இந்த மாதிரி நோம்பு டைமில் முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் பேசுகிறது அதெல்லாம் வேணும். தேவைக்கு கண்டிப்பாக பேசணும். நாங்களாம் பேசி தான் அவனை வேறு வழி, 7 கால் வந்தால் நான் விரதம் இருக்கேன் பேச முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பேசிவிட்டு அப்படி இருங்க. மற்றவங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தள்ளி போடலாம். இந்த 6 நாள் 7 நாளுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சரவணபவ.